உள்ளங்களின் கொண்டாட்டம் 105.9 தமிழ் இனி FM 105.9. நேரம் 11:05 காற்றுவெளி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காற்றுவெளியின் இந்த பகுதியிலே இலங்கை விவகாரங்கள் குறித்து பேசப்போகிறோம். இந்த விவகாரங்கள் குறித்து பேசுவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். இலங்கையினுடைய சுதந்திர தினம் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சுதந்திர தினத்திலே முதல் தடவையாக தமிழிலே தேசிய கீதம் பாடப்பட்டதான விடயம் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தேசிய கீதம் பாடப்படுவதான அறிவித்தல் வெளியான காலத்தில் இருந்து இரண்டு தரப்பு மத்தியிலும் இந்த சர்ச்சைகள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. இந்த சர்ச்சைகளின் மத்தியிலே இந்த தேசிய கீதம் பாடப்படுவது குறித்து தமிழர்கள் மத்தியிலே எந்த அளவிற்கு அது குறித்த சாதக மற்றும் எதிர்கருத்துக்கள் வெளியாக இருந்தனவோ அதே போல பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியிலும் குறிப்பாக சிங்கள இளைஞர்கள் இளம் வயதினர் மத்தியிலும் இந்த விடயம் பெரிய பேசுபொருளாக மாற்றமடைந்திருக்கிறது. இதற்கு எதிரான கருத்துக்கள் தமிழர்கள் மத்தியிலே சமூக வலைத்தளங்களூடாக எந்த அளவிற்கு பரப்பப்படுகின்றனவோ அதே அளவிற்கு சிங்கள இளைஞர்கள் பெரும்பான்மையின இளைஞர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் இந்த விடயம் பெரிய அளவிலே பேசுபொருளாக இருந்திருக்கிறது. இந்த பேசுபொருளுக்கான காரணிகள் என்ன, இந்த பேசுபொருள்கள் என்ன மாதிரியான எதிர்விளைகளை இங்கே ஏற்படுத்துகின்றன, இந்த பேசுபொருள்களின் முக்கியத்துவம் என்ன போன்ற விடயங்கள் பேசப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஒருவரை உங்களுக்கு வானிலையிலே அழைத்து வருகிறோம். காற்று வெளியோடு முன்னரும் இணைந்து கொண்டு பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒருவர், சமூக வலைத்தளங்களின் ஊடாக கருத்துக்களை பதிவேற்றி பகிர்ந்து வருகின்ற ஒருவர் என்ற வகையிலே இந்த சமூக வலை ஊடான ஊடக பயணத்தில் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருக்கின்றவர் பிரஜோத்தமன். வணக்கம். வணக்கம். நன்றி உங்களுடைய இணைப்பிற்கு. பிரஜோத்தமன், தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டமை தொடர்பில் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிர்வுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படியாக இருக்கிறது அவர்களுடைய நடவடிக்கைகள் அல்லது அவர்களுடைய போக்குகள்? இது ஒரு மிகப்பெரிய விடயம் அல்ல என்று தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் கூறியிருக்கின்றார். தமிழர்களும் இதனை ஒரு மிக முக்கியமான விடயமாக நகர்வாக கருதவில்லை. ஆனால் சிங்கள மக்கள் இதை ஒரு மிக பாரதூரமான விடயமாக பார்க்கிறார்கள். ஏன் இந்தியாவிலே ஒரு மொழியில் தேசிய கீதம் பாடப்படுகின்ற பொழுது அதைவிட சிறிய நாடான இலங்கையில் எதற்காக 2 மொழிகளில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கேள்விகளில் இருந்து இலங்கையை பிரிப்பதற்கான ஒரு ஏற்பாடு, அது சூழ்ச்சியின் முதல் படி இது என்று சொல்லுகின்ற வரையிலே கருத்து பகிர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் அரசியல் சூழலில் அரசியல்வாதிகள் மட்டுமே இனவாத கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள், வெளிப்படுத்தி வருகிறார்கள் என்கின்ற ஒரு பொதுப்போக்கான நிலை இருந்தது. ஆனால் இப்போது இந்த சமூக வலைத்தளங்களுடைய அதிகரிப்பும் பெருக்கமும் அதனூடாக வெளிப்படுகின்ற கருத்துக்களும் சிங்கள மக்களில் பெரும்பாலானவர்களிடம் அல்லது மிக கணிசமானவர்களிடம் தமிழர்கள் குறித்த ஒரு அச்சநிலை இருக்கிறதோ என்கின்ற சந்தேகத்தை இந்த சூழல் ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள் இதை? வணக்கம் கனேடிய உறவுகளே. நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை நாங்கள் மேலோட்டமாக ஒரு தேசிய கீதம் என்கிற அளவில் மட்டும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த தேசிய கீதம் இசைக்கப்பட்டமைக்கான வரவேற்பும் எதிர்ப்பும் என்கிற விடயம்தான் இலங்கையினுடைய இன முரண்பாடுகள் பற்றிய புரிதலை எப்படி தெற்கு மக்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக என்ன நான் சொல்கிறேன் என்றால், இலங்கையிலே மொழிமாற்றப்பட்ட தேசிய கீதம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலே புழக்கத்தில் ஒரு காலம் இருந்தது. அதுவும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே பாடநூல்கள் சார்ந்து எல்லா இடத்திலுமே தேசிய கீதம் என்பது தமிழ் மொழியின் மூலம்தான் நாங்கள் அறியப்பட்ட ஒன்று. ஆனால் தென் இலங்கையிலே அதற்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழ் சூழலில் இப்படி ஒரு விடயம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கிறது, ஒரு அரசு ஆணையோடு நடைபெற்று வந்திருக்கிறது என்கிற விடயமே அவர்களுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு தமிழில் தேசிய கீதம் என்பது புதிதாக இருக்கிறது, புதிதாக எழுதப்பட்டு பாடப்படுகிறது. இது ஒரு அதிகார பகிர்வுக்கான முனைப்பு என்கிற ரீதியிலே அவர்கள் அணுகுகிறார்கள். இது நான் நினைக்கிறேன் 1950ஆம் ஆண்டு மொழிமாற்றப்பட்டது முதல் தமிழ் பிரதேசங்களிலே தமிழ் சூழலே அதுதான் இருக்கிறது. எனக்கு என்னுடைய ஒரு சட்டத்துறை நண்பர் ஒருவர் சொன்னார், தன்னுடைய பள்ளி காலத்திலே ஒரு கொழும்பின் பிரபலமான பள்ளியிலே படித்த ஒரு ஒரு விடயத்தை சொன்னார். தேசிய கீதம் பாடப்படுகிற பொழுது எல்லோருமே சிங்களத்திலே பாடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பாடசாலையில். திடீரென்று யாழ்ப்பாணத்திலே இருந்து இடம்பெயர்ந்து 90களில் வருகை தந்த ஒரு மாணவர் தேசிய கீதம் பாடுகிற பொழுது அவர் தமிழிலே தேசிய கீதத்தை பாட ஆரம்பித்திருக்கிறார் எல்லோருமே. அப்ப
அந்த வகுப்பு சூழல் ஃபுல்லா முழுவதுமாக திரும்பி இது என்ன, இது புதுசாக இருக்கிறது என்கிற ஒரு 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 விடயத்தை அணுகி இருக்கிறது. இப்படியான சூழ்நிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழில் தேசிய கீதம் என்கிற ஒரு விடயம் 1949 ஆண்டுகளில் இருந்து இருக்கிறது. தற்போதுள்ள தேசிய கீதம் 1950 ஆண்டு மொழிமாற்றப்பட்டு விட்டது. அது நீங்களும் நானும் படித்த காலங்களில் இருந்து எங்களுடைய பாடநூல்களிலே முதல் பக்கத்திலே இருக்கிறது. தேசிய கீதம் என்று, இலங்கையின் தேசிய கீதம் இதுதான் என்று இருக்கிறது. இதை விட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா யாழ் பல்கலைக்கழகத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கும் போதும் அப்போதும் தமிழில் தான் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. முக்கியமான வடகிழக்கே முக்கியமான நிகழ்வுகளில் இசைக்கப்பட்டு வந்திருக்கிறது தமிழில். ஆனால் அதுக்கு பின்னரான நகர்வுகள் கடந்த 30 ஆண்டுகளிலே எங்கள் அரசியல் சூழ்நிலை, போராட்டங்கள் மாறி அந்த கல்விநிலைகள் மாறியவுடன் அது முற்றுமுழுதாக வடகிழக்கிலிருந்து தேசிய கீதம் என்கிற ஒரு விடயம் கிட்டத்தட்ட அகற்றப்பட்ட ஒன்றாக இருந்தது. நாங்கள் அங்கு பாடுவதற்கான சூழ்நிலைகளும் அல்ல. திரும்ப புதுசாக ஒரு விடயத்தை நகர்த்துகிற பொழுது அது இருந்த ஒன்றை நாங்கள் திரும்ப செய்வதுதான். அது புதிதானது அல்ல. ஆனால் சிங்கள மக்களுக்கு அது புதிது. இதுதான் தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதற்கான காரணம். இங்கே எல்லாமே ஊடக மட்டத்தோடும் அரசியல் மட்டத்தோடும் மட்டுமே பேசி முடிக்கப்பட்டு விடுகிறது. ஊடக மட்டங்களும் மக்களை நோக்கி நகர்கின்ற பொழுது தனக்கு தன்னுடைய அதிகாரத்துக்கு என்ன தேவையோ அதை மாத்திரமே அங்கே சிங்கள மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. இன்றைக்கு என்னோடு ஒரு கல்வி பயின்ற அல்லது ஒரு எல்லா சமூகத்தோடும் ஊடாடுகிற சிங்கள நண்பர்களோ இல்லாட்டி சிங்கள நம்பிக்கையோ கூட தமிழ் தேசிய கீதம் என்பது புதிது. நாங்கள் சொன்னோம், இல்லை, இது இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பாட புத்தகங்களில் இந்த விடயம் தான் இருக்கிறது. நாங்கள் ஒற்றையாட்சிக்கு எதிரானவர்கள் என்கிற நிலப்பாட்டிலே நாங்கள் இருந்தாலும், ஆனால் இந்த விடயம் இருந்து வந்திருக்கிறது. இருந்த ஒன்றை நீங்கள் செய்கிற பொழுதும் அது எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அரசியல் அமைப்புக்கு முரணானதும் இல்லை. அப்ப இந்த அரசியல் முரண்பாடுகள் சார்ந்து அவர்கள் கொந்தளிக்கிறார்கள். அதாவது ஒரு வகையிலே நாட்டை பிரித்து கொடுக்க போறார்கள். இது ஒரு புதுசாக பாடப்பட்ட விடயம் அல்லது புதிதாக மொழிமாற்றப்பட்டு பாடப்பட்டு விட்டது என்பது மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. இது சார்ந்துதான் சிங்கள மக்களில் பெரும்பான்மையான மக்கள் சிந்திக்கிறார்கள். இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறது என்றால், தேசிய கீதம் என்பது ஒரே மொழியிலே பாடப்பட்டு விடலாம். ஏன் அந்த குழப்பங்கள் சார்ந்து ஒரு மொழி சார்ந்த குழப்பங்கள் என்கிற அந்த வகையிலே அதை தங்கள் கட்டுப்பாடுகள் கொண்டு வர நினைக்கிறார்கள். அதுக்கு நீங்க சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் தான். ஏனென்றால் தென்னாப்பிரிக்காவிலே 5 மொழிகளிலே தேசிய கீதம் இருக்கிறது. ஒரே தேசிய கீதத்தில் 5 மொழிகளும் இருக்கிறது. இது ஒரு உதாரணமாக கொள்ள முடியாது. ஒரு மொழியிலே தான் தேசிய கீதம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் உதாரணமாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் இது நடைமுறையிலே இருந்த விடயம். அதை நாங்கள் திரும்ப பாடிப்பட்டிருக்கிறது. அது ஒரு வகையிலே அதாவது வடக்கு மாகாண முதலமைச்சர் சொன்ன மாதிரியா ஒரு முன்னோக்கிய நகர்வாக கொள்ளலாம். பெரிய விடயம் இல்லாட்டிலும் ஒரு முன்னோக்கிய நகர்வு. இருந்த ஒன்றை கைவிட்ட ஒன்றை நீங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் பிரஜோதமன், இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கம் இப்படியான ஒரு எதிர்ப்பு எழும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த விடயத்தை கொண்டு வந்ததாகவும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தென்னிலங்கை எவ்வளவு தூரம் பதற்றமான ஒன்றாக கொதிநிலையில் இருக்கிறது, தமிழர்களுக்கான அதிகாரங்களை பகிர்வதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த தமிழில் தேசிய கீதத்தை இசைக்க வைத்து அதன் ஊடாக எழுகின்ற அதிர்வுகளை வெளியுலகத்திற்கும் குறிப்பாக தமிழ் தலைமைகளுக்கும் காட்டி அதன் ஊடாக அதிகார பகிர்வு என்கின்ற விடயத்திலே இருக்கக்கூடிய நெருக்குவாரங்களை தாங்கள் தனித்து கொண்டு தாங்கள் விரும்புகின்ற வகையிலான தீர்வினை நகர்த்துவதற்கான ஒரு முன்னேற்பாடாக இதை சிலர் பார்க்கிறார்களே. என்னை பொறுத்தளவிலே நானும் அது மாதிரியான ஒரு நிலை கருத்திலே தான் இருக்கிறேன். ஏனென்றால் எப்போதுமே ரணில் விக்ரமசிங்க தரப்பு தென்னிலங்கை அரசியல் தலைவர்களிலேயே ஒரு கடும்போக்கான தலைவர்களாக கருதப்பட்டவர்களை விட ரணில் விக்ரமசிங்க ஒரு நெகிழ்வுத்தன்மை உள்ளவர் போல ஒரு வெளிப்படையாக அப்படித்தான் காட்டிக் கொள்வார். ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை எந்தெந்த பக்கத்தில் மிக தெளிவாக நகர்த்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு வகையில் இந்த விடயத்திலிருந்து தாண்டி போனாலும் தன்னுடைய பௌத்த சிங்கள தேசியவாதத்தின் முகங்களாக யார் யாரை தன்னோடு வைத்துக் கொள்ளணுமோ அவர்கள் எல்லாரையும் தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது மஹிந்த அரசாங்கத்தை, இதில் மஹிந்த தரப்பை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருவதற்கான முனைப்புகளை காட்டும் அதே வேளையிலே இன்னொரு பக்கம் சரத் பொன்சேகாவை உத்தியோகபூர்வமாக தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். சில உரிமையின் பட்டாளி சம்பிக்க ரணவக்க என்கிற ஒரு சிங்கள இனவாத முகம்
இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவோடு இருக்கிறது. அது மைத்ரிபால சிறிசேனாவோட அல்ல, ரணில் விக்ரமசிங்கவோடு இருக்கிறது. இப்படியான விடயங்களை அவர் மிக தெளிவாக செய்து கொண்டு இதிலே ஒரு நல்லெண்ணம் முனைப்பு மாதிரி இன்னொரு தரப்பாக ஒரு மனோகணேசன் அவர்களுடைய இல்லது சிறுபான்மை தரப்புகளுடைய கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், பாட வைத்திருக்கிறேன் என்கிற விடயத்தை வைக்கிற பொழுது தென்னிலங்கையின் கொந்தளிப்புகளை அவர் குறிப்பாக அதற்கு முன்னம் முதலிலேயும் மஹிந்த ராஜபக்ச தரப்பினுடைய கைது ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதனூடாக தென்னிலங்கை ஏற்கனவே கொதித்து போயிருக்கிறது. குறிப்பாக ஞானசாரவனுடைய கைது, அதற்கு பிறகு யோஷித்த ராஜபக்ச கைது. இந்த விடயங்களின் ஏற்கனவே கொதித்து போயிருக்கிற சிங்கள தரப்பை இன்னும் ஒரு வகையிலே குறிப்பாக இனவாத தரப்பொன்றுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. அதை திரும்பவும் கொந்தளிக்க பண்ணிக்கொண்டு தமிழ் மக்களை இல்லடி தமிழ் தரப்பினரை அணுகலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப நீங்கள் சில விடயங்கள் சார்ந்து நீங்கள் உங்களுடைய குறைஞ்சபட்ச விடயங்களை தான் கொடுப்பதற்காக அல்லது சர்வதேசத்துக்கு காட்டுவதற்காக ரணில் விக்ரமசிங்கம் நினைக்கிறார். அதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் நான் குறிப்பாக அன்றே சொன்ன ஒரு விஷயம். தேசிய கீதம் ஒரு மொழியில் பாடப்படுவது இரு மொழியில் பாடப்படுவது என்பதை தாண்டி இங்கே இருக்கிற பிரச்சனை ஒற்றை ஆட்சி பிரச்சனை சார்ந்ததுதான். அந்த ஒற்றை ஆட்சி பிரச்சனையும் சிங்கள பௌத்த தேசியவாதத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒற்றை ஆட்சி தான் இந்த நாட்டினுடைய பிரச்சனையை ஒழிய தேசிய கீதம் தமிழில் பாடாதது அதெல்லாம் அந்த விடயங்களை தாண்டி ஒரு விடயம்தான். அடிப்படையில் சிங்கள பௌத்த தேசியவாதத்தை அடியொட்டிய ஒற்றை ஆட்சி தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நாங்கள் அதை நோக்கித்தான், அதை இல்லாமல் பண்ணுவதற்கு அல்லது அதை மாற்றுவதற்கு தான் இங்கே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பட் அதை ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமோ தென்னிலங்கையோ மாற்றுவதற்கு இன்றைக்குமே தயாராக இருக்காது. அப்ப குட்டி குட்டியாக சில விடயங்களை செய்து ஒரு போலியான விடயங்களை செய்து அல்லது இயல்பாக ஒரு இளம் 2000ங்களுக்கு பிறகு பிறந்த தமிழ் இளம் தலைமுறையை கூட குறிப்பிட்ட அளவுக்குள்ளே ஒற்றை ஆட்சி கோட்பாட்டுக்கு கீழே கொண்டு வருவதற்கான முனைப்புகளாக இந்த விடயங்கள் காட்டி இருக்கிறது. குறிப்பாக தேசிய கீதம் பாடப்பட்ட அன்று பேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களில் எழுதப்பட்ட சில கருத்துக்கள் எங்களுக்கு மெய்சில் இருந்தது. நாங்கள் ஒற்றை ஆட்சியின் ஒரு நாட்டின் கீழே இருக்க விரும்புகிறோம் என்கிற கோரிக்கைகள் அல்லது தமிழ் தரப்பிடமிருந்து நிறைய இடங்களில் வந்திருக்கிறது இளம் பிராயத்தினரிடமிருந்து. அதை நாங்கள் கவனிக்காமல் விடுவது என்பது ஒரு வேறு மாதிரியான சூழலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் அதையும் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல அந்த 2000க்கு பின்னர் வந்ததான ஒரு இளம் தலைமுறை தமிழர்கள், குறிப்பாக 2000ற்கு இடையிலே ஏற்பட்ட புலம்பெயர் சூழல் அல்லது இடம்பெயர்வு காரணமாக தென்னிலங்கை நோக்கி நகர்த்தப்பட்ட தமிழ் சூழல், தமிழ் இளைஞர்களின் குழாம் ஒன்று, இது போன்ற நகர்வுகளில் தாமாக விரும்பாமலே உள்ளீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உள்ளீர்ப்பு என்பதை சரிவர புரிந்து கொள்ள வேண்டிய தமிழர்களுடைய அரசியல் தலைமை இந்த விடயத்தை சரிவர கையாண்டு தமிழர்களுக்கான தெளிவுபடுத்தல்களை வழங்கவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கமும் இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? இவ்வாறான ஒரு சூழலில் தமிழ் அரசியல் தலைமைகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று மட்டுமல்லாமல் இந்த வேளையில் இந்த விடயம் குறித்து முற்றிலும் மௌனமாக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணியாகட்டும் அல்லது தமிழ் மக்கள் பேரவை கூட இந்த விடயம் குறித்து சரியான முறையிலே அணுகுமுறை ஒன்று எடுக்கவில்லை. மாறாக அவர்களும் சேர்ந்து நாங்களும் நல்லிணக்கம் காட்டுகிறோம் என்று நாகவிகாரைக்கு சென்று விக்னேஸ்வரன் வழிபாடு நடத்தியதாகத்தான் செய்திகள் வருகிறதே தவிர இந்த சூழலில் இருக்கக்கூடிய ஆபத்தை அவர்கள் புரிய வைத்ததாக இல்லையே. நிச்சயமாக இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் எந்த தருணத்திலே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அல்லது எந்த விடயத்தை எடுத்து விரிவாக உரையாட ஆரம்பிக்கிறோம் என்பது தொடர்பிலே தமிழ் சூழலிலே தொடர்ச்சியாக பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. ஒன்று, நாங்கள் ஒருவர் திட்டிக் கொண்டிருக்கிறோம். நீ சரி நான் சரி, இல்லாட்டி நீ பிள்ளை நான் பிள்ளை, இல்லாட்டி நீ துரோகி நான் துரோகி, இப்படித்தான் உரையாடி கொண்டே இருக்கிறோமே ஒழிய இது அடிமட்டத்தில் இருந்து இந்த விடயம் எப்படி அரசியலாக்கப்பட்டு அடுத்த கட்டத்திலே நகர்த்தப்படுகிறது என்பது சம்பந்தமாக பெரும்பாலும் நாங்கள் கவனம் செலுத்துவது இல்லை. இந்த தேசிய கீதம் என்ற ஒரு விடயம் தமிழில் பாடப்பட்டதை நான் நல்லது என்று நான் ஏன் சொல்லுவேன் என்றால், இதற்கான எதிர்வினைகளும் இதற்கான ஆதரவும் எங்கள் தமிழ் சூழலுக்குள்ளே இருந்து எப்படி வந்திருக்கிறது என்பது ஒரு வகையிலே சில பேருக்கான எச்சரிக்கையாக நான் பார்க்கிறேன். நான் தொடர்ச்சியாக அதைத்தான் சொன்னேன். விக்னேஸ்வரன் அவர்கள் நாகவிகாரைக்கு நல்லெண்ண அடிப்படையில் சென்று வழிபாடுகளை நடத்துவது என்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அது சார்ந்து தமிழுடைய அடுத்த தலைமுறை சார்ந்து அரசியலை தீர்மானிக்க போகிற அல்லது அரசியல் அதிகாரங்கள் சார்ந்த உரையாடல்களை நிகழ்த்த போகிற எங்களுடைய இளைய தலைமுறைக்கு எங்களுடைய அதிகாரம் என்ன, எங்களுடைய அதிகாரத்திற்கான போராட்டங்கள் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, எங்களுடைய இறைமை என்ன, எங்களுடைய நிலம்
சார்ந்த பூர்வீக அதிகாரங்கள் என்ன என்கிற விடயங்கள் ஊட்டப்படவில்லை. இன்றைக்கு அது ஒரு மேலோட்டமாக பேசப்பட்டு முடிந்து போகிறது. இன்றைக்கு இளைஞர்களுக்கு அதிகபட்சம் ஒரே நாடு ஒரே தேசம் என்கிற விடயங்களை ஒரு ப்ரொஃபைல் பிக்சராக மாற்றுகிற சூழல் இருக்கிறது. மிக அச்சுறுத்தலான சூழல். நான் ஒற்றையாட்சி தத்துவத்துக்கு அல்லது தமிழ் பாரம்பரியம் சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து ஒற்றையாட்சி என்பது எங்களுக்கு ஒரு வகையிலே எங்களை முற்றுமுழுதாக அடக்கு வைக்கிற ஒரு விடயம். அந்த விடயம் தோன்றாமல் நிறைய ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி என்கிற விடயங்கள் சார்ந்து நிறைய விடயங்கள் பேஸ்புக்கில் உலாவிக் கொண்டிருந்தது. ஒரு கிரிக்கெட்டை நாங்கள் ஒரு ரசிகராக ஆதரிப்பதற்கும் ஒரு ஆட்சி முறையை அல்லது ஒரு அதிகாரம் சார்ந்த விடயங்கள் எங்களை வைப்பதற்கும் இடையிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை இளைய தலைமுறை புரிந்து கொள்ள மறுக்கிறது. அந்த புரிந்து கொள்ள மறுக்கிறது என்பது அந்த இளைஞர் தலைமுறைகளிடையே உரையாடல்களை தமிழ் தேசிய தரப்புகள் தமிழ் போராட்ட தரப்புகள் முன்னெடுக்கவில்லை என்பதற்கான மற்றும் ஒரு உதாரணம் நான் பழமையாக சொல்லி வருகிறது. இதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்பது வயது முதிர்ந்தவர்களோடு அல்லது ஓய்வூதியர்களோடு முடிந்து போவது அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவான சட்டத்துறை நபர்களோடு இல்லாட்டி மருத்துவர்களோடு முடிந்து போவது அல்ல. சாதாரண ஒவ்வொரு மக்கள் சார்ந்தும் நாளை இளைஞர்கள் சார்ந்தும் அவர்களோடு உரையாடப்பட வேண்டியது. ஆனால் இங்கே அது நிகழ்த்தப்படுவதில்லை. அதுதான் தொடர்ச்சியாக என்னுடைய குற்றச்சாட்டாகவும் இருந்து வந்திருக்கிறது. இது ஒரு உதாரணம், அதுவும் எச்சரிக்கும் தொழிலான உதாரணம். அதாவது மயில் கூச்சறிகிறது, தமிழில் தேசிய கீதம் பாடுகிற பொழுது மயில் கூச்சறிகிறது, நாங்கள் இப்படியே இருந்து விட்டு போகிறோம் என்கிற ஒரு ஒரு எண்ணப்பாடு எப்படி வருகிறது என்கிற பொழுது நாங்கள் அதை எச்சரிக்கையோடு அணுகாமல் விடுகிற பொழுது இல்லாட்டி எங்களோட ஒரு தரப்புக்குள்ளேயே மட்டுமே உரையாடல்களை நடத்தி போட்டு பேரவை தமிழ் தேசிய மக்கள் பேரவை அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்படியே நாங்கள் குடும்பங்களாக மட்டுமே உரையாடல்களை நிகழ்த்திவிட்டு அடுத்த தலைமுறையை நோக்கி எங்களுடைய அரசியலை கொண்டு சேர்க்காமல் விட்டோம் என்றால் நாங்கள் 70 ஆண்டுகளை தாண்டின எங்களுடைய போராட்டம் அல்லது எங்கள் உரிமைகளை கோரிக்கைகள் எல்லாமே இன்னும் ஒரு 5-6 வருடங்களில் காணாமல் போய்விடும். மீண்டும் தொடக்க புள்ளிக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமைதான் ஏற்படும் என்கின்ற அபாயமும் இருக்கிறது. நிச்சயமாக நன்றி புருஷோத்தமன். ஒரு தெளிவான பார்வை, ஒரு இளைய தலைமுறை பார்வையாக தமிழ் சமூகத்தின் குரலாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கும் உங்கள் நேரத்திற்கும். நன்றி. மிக முக்கியமான கருத்துக்கள் எங்களுடைய இளம் தலைமுறை சார்ந்து எவ்வாறாக இந்த விடயங்கள் இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதே வேளையில் தமிழில் தேசிய கீதம் சுதந்திர தினத்திலே இசைக்கப்பட்டிருக்கிறது. இதை தமிழர்கள் தரப்பும் வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழர்களுடைய இளம் தலைமுறை ஒன்று புருஷோத்தமன் கூறிய வார்த்தைகளில் கூறுவதானால் மெய்சிலிருக்க வைத்தது என்ற அளவிலே அதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது யார் என்ற கேள்வியும் எங்களுக்குள் எழுகிறது. ஆகவே இதை குறித்த ஒரு பார்வையினை எங்களுடைய அரசியல் தலைமைகள் மிக தெளிவான பார்வையினை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். ஓய்வூதியர்களின் அரசியலாக இல்லாமல் அது அடுத்த தலைமுறைக்கான அரசியலாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம். அதே நேரத்தில் ரமணே, இந்த தேசிய கீதம் என்ற விடயம் இது ஒரு இலங்கையிலே மாத்திரம் இது சர்ச்சையான ஒரு விடயம் அல்ல. கனடா போன்ற நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் கனடாவினுடைய 2 உத்தியோகபூர்வ மொழிகளிலே தேசிய கீதம் இருக்கிறது. அது தவிர பல்வேறு மொழிகளிலே இந்த தேசிய கீதம், பல்வேறு மொழிகள் அல்ல, குறிப்பிட்ட சில மொழிகளிலே இந்த தேசிய கீதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு முரண் ஒன்று இருக்கிறது ரமணன். என்ன முரண் என்றால், என்னை பொறுத்த மட்டிலே ஒரு நாட்டினுடைய உத்தியோகபூர்வ மொழியாக என்ன மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றனவோ அந்த மொழிகளில் தான் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். கனடாவிலே மதிப்புக்குரிய கவிஞர் கந்தவனம் அவர்கள் தமிழிலே இந்த தேசிய கீதத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். நான் செல்கின்ற அல்லாவிடையில் நான் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அந்த தமிழிலே அந்த தேசிய கீதம் பாடப்படும். நிறைய இடங்களிலே நான் எனக்குள்ளேயே சிரித்திருக்கிறேன். ஏனென்றால் அதற்காக அந்த மொழிபெயர்ப்பிலே எந்த விதமான பிழையோ அந்த மாதிரி விடயம் அல்ல. என்னை பொறுத்த மட்டிலே இது ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டிலே அது உத்தியோகபூர்வ மொழியிலே பாடப்படுவது தான் அந்த தேசிய கீதத்துக்கு நாங்கள் வழங்குகின்ற ஒரு மரியாதையாக இருக்கும். எல்லாவிட்டால் அதை ஒரு வகையிலே இழிவுபடுத்துவதான ஒரு நிலைதான் இருக்கும். இலங்கையையும் கனடாவையும் ஒரே விடத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த தேசிய கீதம் என்று வருகின்ற போது, இந்த தேசிய கீதம் குறித்த சர்ச்சைகள் வருகின்ற போது இந்த விடயம்தான் என்னுடைய மனதிலே தோன்றியது.
இந்த நிகழ்வுகள் சம்பந்தமான பலரிடம் நான் இந்த விடயத்தை கேட்டிருக்கிறேன். பல்வேறு நிகழ்ச்சிகளிலே செல்கின்ற போது அவர்களே சொல்வார்கள், தேசிய கீதம் இவர்கள் எல்லாம் பாடுவார்கள், தமிழிலே பாடுவார்கள் என்பதை சொல்லுங்கள். நான் கேட்பேன், ஏன் அது தமிழிலே பாடுவார்கள் என்ற ஒரு விடயத்துக்கு கேட்பேன். இல்லை தமிழர்கள் நாங்கள் தமிழிலே தானே பாட வேண்டும் என்று சொல்லிட்டு, ஆனால் அதை அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதி வைத்து தான் பாடுவார்கள். ஆங்கில தேசிய கீதத்தை தமிழிலே மொழிபெயர்த்து விட்டு அதை மீண்டும் ஆங்கிலத்திலே எழுதி வைத்து பாடுவதிலே அதிலே என்ன தமிழ் இருக்க போகிறது என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் இந்த இலங்கையை பொறுத்த மட்டிலே இது அதையும் விட மிகவும் ஒரு மென்மையான பக்கங்களை தட்டி செல்கின்ற ஒரு விடயம் ஒன்று ரமணன். அதே நேரத்திலே இதில் இன்னும் ஒரு கவனமும் ஒன்று இருக்க வேண்டும் ரமணன். தமிழிலே கொழும்பிலே தேசிய கீதம் சுதந்திர தினத்திலே பாடப்பட்டது என்பதை ஒரு சாக்காக கொண்டு, ஒரு காரணியாக கொண்டு அடுத்த மாதம், அடுத்த வாரம், அடுத்த வருடம் வடக்கு கிழக்கிலே தேசிய கீதம் சிங்களத்திலே மாத்திரம் பாடப்படாமல் இருக்கும் என்பதற்கு, அல்லாவிடில் தேசிய கீதத்தையும் தாண்டி வெவ்வேறு விடயங்கள் சிங்கள கர்ம மொழியிலே மாத்திரம் நடைபெறாமல் இருக்கும் என்பதற்கும், அவ்வாறு நடைபெறுகின்ற போது அதை கேள்விக்குட்படுத்துகின்றவர்களை, இல்லை நாங்கள் தமிழிலே தேசிய கீதம் பாடினோம் தானே, உங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை நாங்கள் அங்கே தந்தோம் தானே என்று ஒரு பிரதான தரப்பு ஒன்று அதற்கான காரணியாக முன்வைக்க கூடிய ஒரு நிலை ஒன்றும் ஏற்படுத்தலாம். அதற்கான ஒரு அடியாகவும் இது இருக்கலாம் என்ற ஒரு கரிசனையும் தமிழர்கள் மத்தியில் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இருக்குமா என்ற கேள்வியோடு நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். உள்ளங்களின் கொண்டாட்டம் 105.9 தமிழ் இனி FM 105.9